எவ்ரிவன். லாஸ்ட் வீடியோவில் நம்ம மிஷின் லேர்னிங்னா என்னன்னு பார்த்தோம். அதுக்கான டைப்ஸ் என்ன, அதுக்கான என்னென்ன ஸ்கில்ஸ் வேணும்னு சொல்லி பார்த்தோம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம மிஷின் லேர்னிங்கில் இருக்க அல்காரிதம்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுவாங்க, ஏன் அல்காரிதம் தேவை அப்படின்னு சொல்லி நம்ம சிம்பிளாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அல்காரிதம்னா என்ன? அல்காரிதமை சிம்பிளாக சொல்லணும்னா கம்ப்யூட்டருக்கு ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண சொல்லி கொடுக்குற ஸ்டெப்ஸ் தான் அல்காரிதம். ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் அப்படின்னா, சப்போஸ் நம்ம ஹவுஸ் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷனை ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா கம்ப்யூட்டருக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் நம்ம ஷேர் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஹவுஸோட ஏரியா, லொக்கேஷன், ரூம்ஸு, ஓல்டு ப்ரைஸ் எல்லாத்தையும் டேட்டாஸை நம்ம கம்ப்யூட்டர்ஸ் கொடுக்குறோம். பட் டேட்டாஸ் மட்டும் போதாது, கம்ப்யூட்டர்ஸை இந்த டேட்டாஸ்லாம் எடுத்து ஒரு பேட்டர்னை ஃபைண்ட் பண்ணுற நம்ம அல்காரிதம்னு சொல்கிறோம். செகண்ட் திங், மிஷின் லேர்னிங்கில் அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகும்? ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சப்போஸ் 1000 ஹவுஸ் டேட்டாஸை கம்ப்யூட்டருக்கு கொடுக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா அல்காரிதம் அதை டேட்டாஸை பார்த்து அனலைஸ் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் இருக்க டேட்டாஸை பேட்டர்ன்ஸை கண்டுபிடிக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஏரியா பெருசாக இருந்துச்சுன்னா ப்ரைஸும் அதிகமாக இருக்கும். சிட்டி சென்டரில் இருந்துச்சுன்னா ஹவுஸ் ப்ரைஸும் கொஞ்சம் ஹையாக இருக்கும். ரூம்ஸ் அதிகமாக இருந்தாலும் வேல்யூஸும் அதிகமாக இருக்கும். இப்படி இருக்க டேட்டாஸில் இருக்க பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு நியூ ஹவுஸ் டீட்டெயில்ஸை கொடுத்தோன்னா அதுக்கான ஏரியா, லொக்கேஷன், ரூம்ஸ் கொடுத்தா அல்காரிதம் அப்ராக்சிமேட்டாக ப்ரைஸை ப்ரிடிக்ட் பண்ணும். சிம்பிளாக சொல்லணுன்னா ஹோல்டு டேட்டாஸில் இருக்க எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு நியூ டேட்டாஸில் ஆன்சரை கொடுக்கும். தேர்ட் திங், மிஷின் லேர்னிங்கில் அல்காரிதம் யூஸ் பண்ண பர்பஸ் என்ன? மொத்தமே யூஸ் பண்ண 4 ரீசன் இருக்குது. ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா பேட்டர்னை ஃபைண்ட் பண்ண. டேட்டாஸில் நிறையா ஹிடன் பேட்டர்ன் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு கஸ்டமர் பர்ச்சேசிங் பிஹேவியர், ஸ்டூடெண்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ், டிசீஸை ப்ரெடிக்ட் பண்ணுறது. அல்காரிதம் இந்த பேட்டர்ன்ஸில் தான் டிஸ்கவரே பண்ணும். செகண்ட் திங் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரிடிக்ஷன் பண்ணுறது. அல்காரிதத்தை யூஸ் பண்ணி ஃப்யூச்சரை ப்ரிடிக்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு ஸ்டாக் மார்க்கெட் ப்ரிடிக்ஷன், ஹவுஸ் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன், வெதரை ப்ரிடிக்ட் பண்ணுறது. தேர்ட் திங் என்னென்னா கிளாஸிஃபை பண்ணுறது. டேட்டாஸில் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸை டிவைட் பண்ணுறது. எக்ஸாம்பிளுக்கு இமெயிலை ஸ்பேம் ஆர் நாட் ஸ்பேம், இமேஜை கேட் ஆர் டாக், ட்ரான்ஸ்லேஷனில் இது ஃபேக் ட்ரான்ஸ்லேஷனா இல்லை நார்மல் ட்ரான்ஸ்லேஷனா அப்படின்னு சொல்லி பார்க்குறது. ஃபோர்த் என்ன அப்படின்னா ஆட்டோமேஷனை க்ரியேட் பண்ணுறது. அல்காரிதத்தை யூஸ் பண்ணி சிஸ்டத்தை ஆட்டோமேட்டிக்காக ஒரு டெசிஷன் எடுக்க வைக்கிறது. எக்ஸாம்பிளுக்கு நெட்ஃப்ளிக்ஸில் மூவி ரெக்கமெண்ட் பண்ணுறது, அமேசானில் ப்ராடக்ட்டை சஜஷன் பண்ணுறது, யூடியூப்ஸில் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது. அந்த மாதிரி இப்போது பாப்புலரான மிஷின் லேர்னிங் அல்காரிதம் நிறையா இருக்குது. மோஸ்ட்டாக காமனாக யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா லீனியர் ரிகர்ஷன், லாஜிஸ்டிக் ரிகர்ஷன், டெசிஷன் ட்ரீ, ரேண்டம் ஃபாரஸ்ட், கேஎன் நியரஸ்ட் நெய்பர், சப்போர்ட்டிங் வெக்டார் மெஷின். எல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும். ரியல் லைஃப்பில் எங்கெங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். நெட்ஃப்ளிக்ஸில் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பார்த்த மூவியை அனலைஸ் பண்ணி சிமிலரான யூசர் பிஹேவியரை செக் பண்ணி டேட்டாஸில் பேட்டர்னை ஃபைண்ட் பண்ணதுக்கப்புறம் அல்காரிதம் யூஸ் பண்ணி நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு மூவியை ரெக்கமெண்ட் பண்ணோம். அதனால தான் நம்மளுக்கு மோஸ்ட்லி நெட்ஃப்ளிக்ஸில் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியே மூவி ரெக்கமெண்ட் ஆகுது. இப்போது நம்ம வீடியோவோட எண்ட் பார்ட் வந்துட்டோம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோன்னு ஒரு ஸ்மால் சம்மரியாக பார்த்தோம். மிஷின் லேர்னிங்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம் லாஸ்ட் வீடியோவில். இந்த வீடியோவில் மிஷின் லேர்னிங்கில் இருக்க அல்காரிதம்ஸ் என்ன பண்ணுது, எப்படியான பர்பஸ்ன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஈஸியாக இந்த அல்காரிதம் எந்த இடத்துல யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு விஷயத்தை ஈஸியாக லேர்ன் பண்ணவும், ஒரு விஷயத்தை ப்ரிடிக்ட் பண்ணவும் சிஸ்டத்துக்கு, அதுக்கப்புறம் ஈஸியாக ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதா இந்த மிஷின் லேர்னிங்கில் இருக்க அல்காரிதம். இப்போது உங்களுக்கு மிஷின் லேர்னிங்கில் இருக்க அல்காரிதம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மிஷின் லேர்னிங்கில் இருக்க டைப்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட தாட்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ்.